பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மகா இனிய நாமத்தில் உங்கள் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டுமாய் சொல்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் மலைய பகுதியை விட பாதிக்கு குறைவாக இருக்கிறபடியால் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அந்த மக்கள் தங்கள் உடைமைகளை, தங்கள் பொருட்களை, தங்கள் உறைவிடங்களை இழந்து தவித்து நிற்கிற மக்களுக்கு இன்னும் சரியான உதவிகள் சேரவில்லை. ஆனாலும் சபையால் அநேக உதவிகள் நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்கள் இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் வாஞ்சிக்கிறோம். நீங்கள் கொடுத்து அங்கே கொடுக்கப்படவில்லை. நீங்கள் கொடுக்கு மற்றவர்களை தாங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கொடுப்பதை குறித்து வேதம் நிறைய சொல்லுகிறது. சபை ஊழியக்காரர் பிழைப்பதற்கல்ல, நீங்கள் கொடுப்பதன் மூலம் இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் நிறைய மாற்றங்கள் எல்லாம் என்ன செய்கிறது, மக்கள் பணத்தை வாங்கி அவங்க குடும்பம் நடத்துகிறாங்க, பிள்ளைகளை நடத்துகிறாங்க, வீட்டை கட்டுறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் சபை தேவைக்காக, ஏழைகளுக்காக பயன்படுத்துகிறது என்பதை மறவாதிருங்கள். அதனால் கொடுங்கள். கொடுப்பதனால் ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இல்லை. கொடுக்க முடியும். கர்த்தருக்காய் செய்யணும். அதுக்கு மனமாற கொடுக்கணும். இது கடமைக்காக இல்லை, கொடுக்காவிட்டு அவங்க பேசுவாங்கன்றதுக்காக அல்ல. என் தேவன் ஏனென்றால் பொன்னும் வழியும் அவருடையது, கர்த்தருடையது. அவர் உங்களோட காசில் வாழ்கிறவர் அல்ல. அவர் கேட்டால் அவர் நம்முடைய தகப்பன் எவ்வளோ கொடுக்க வல்லவர். ஆனால் நாங்கள் கொடுக்க வேணும். அவர் கொடுக்கிறவராக இருக்க, நாமும் கொடுக்கிறவராக இருக்க வேணும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தரை போல் நாங்கள் வாழ வேணும். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிற போல் நாங்கள் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். அவர் கொடுக்கிறவராக இருக்க நாங்கள் கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். அவர் மன்னிக்கிறவராக இருக்கிற போல் நாங்கள் மன்னிக்கிறவராக இருக்க வேண்டும். அவர் நேசிக்கிறவராக இருக்கிற போல் நாங்கள் நேசிக்கிறவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருது. அவை கொடுங்க, அது ஆசீர்வாதத்தை பெறும். ஓவே தேவ பிரியான பிள்ளைகளே, அநேக ஆசீர்வாதங்களை இந்த நாட்களிலும் பரிசு பொருட்களை கொடுப்பது வழக்கம். கிறிஸ்மஸ் காலங்களில் பரிசு பொருட்களை கொடுப்பது, பெற்றுக்கொள்வது வழக்கம். அதே மாதிரி சபைகள் அநேகருக்கு பரிசு பொருட்களை கொடுப்பது. நீங்கள் எப்படி ஒருவருக்கு ஒரு பரிசு பரிசு பொருட்களை கொடுக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் சந்தோஷ நிமித்தம் பரிசு பொருட்களை கொடுக்கிறோம். ஆனால் இந்த பரிசு பொருட்களை விட எது முக்கியமானது? அதுதான் முக்கியம். தேவன் தம்முடைய திருக்குமாரனை எங்களுக்கு பரிசாய் தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை எங்கேயாவது ஒரு சாக்கடையில் அல்லது ஒரு ஆப்பிரிக்காவில் தெரியாத இடத்துல ஒரு அசுத்தமான வாழ்க்கை வாழுகிற மக்கள் மத்தியில் கொண்டே விடுவோமா? நீங்கள் வளர்த்து தாங்கன்னு சொல்லி இல்லை. எந்த பெற்றோரும் செய்ய மாட்டாங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சாக இருக்கும். அப்படித்தான் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குறோம், பாதுகாக்கிறோம். ஆனால் வானத்தை பூமியைப்படுத்த சர்வவல்ல தேவன் அக்கிரமம் நிறைந்த இந்த பூமிக்கு தன்னுடைய திருக்குமாரனை அனுப்பி அவர் மூலமாய் விடுதலை அடைய வேண்டும் என்று இந்த பூமிக்கு தந்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்த அந்த கிருபையை நீங்கள் பாருங்க. தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு தந்தார் என்று சொன்னால் அவர் இவ்வளவாய் எங்களை நேசித்து எங்களை மீட்கும்படியாய் கிருபை கொடுத்தார். இதுதான் நமக்கு கிடைக்கிற மகா பெரிய பரிசு. தேவன் ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டமே அதான் பரிசு. என் தேவன் எனக்குள்ளே என்னோடு வாசம் பண்ணுகிறது எனக்கு கிடைத்த பரிசு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் நாங்கள் இந்த பரிசை விட உலக பரிசை எதிர்பார்க்கிறோம். கடன் அடைக்கப்பட வேணும், வேலை கிடைக்க வேணும், வீடு வசதி கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் தான் எதிர்பார்க்கிறோமே தவிர என் தேவனோடான உறவில் வாழுகிற அந்த பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. பரிசு முக்கியமா அல்லது தேவனோடு வாழுகிற வாழ்க்கை முக்கியமா? சங்கீதம் 104 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினார். அப்படித்தான் இருக்கிறது. சங்கீதம் 103:7 அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். வழிகளை
நாம் தேவ வழிகளை அறிய வேண்டாம். தேவனோடு இணைந்து நடக்கிற போது அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். அவரோட பிரசன்னத்தில் வாழுகிறோம். கிரிகை, வல்லமை, வரங்கள், அது கிரிகை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாள அற்புதங்களைத்தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மோசேயோ தேவனோடு உறவில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த அன்பில் வாழ்ந்திருந்தான். தேவனை அறிகிற அறிவில் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவனை புரிந்து கொள்ளத்தக்கதாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த பிரசன்னத்தில் அவன் இருந்தபடியாத்தான் அவன் மலையிலிருந்து இறங்கி வருகிற போது ஜனங்கள் அவனை பார்க்க முடியாதபடி அவனை தேவனை போல பிரகாசித்தான். தேவனை யாரும் பார்க்க முடியவில்லை. மோசேயோட முகத்தை கூட பார்க்க முடியும். ஏன்னா தேவனோடு உறவில் அவன் வாழ்ந்தான். அவன் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தான். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், மோசேயை போல் இந்த பூமியில் சாந்த குணம் உள்ளவன் எவரும் இல்லை என்று. இந்த பூமியில் சாந்த குணம், மோசேயை போல் சாந்த குணம் உள்ளவன். பாருங்க, அவன் தேவனோடு இணைந்திருந்தபடியால் அவன் தேவனை போல் மாறினான். நாம் எவ்வளவு தூரம் தேவனோடு இணைந்திருக்கிறோம்? தேவனோடு இணைந்திருந்தால் நாங்கள் தேவனை போல் மாறியிருப்போமே. அந்த பிரசன்னம் என்னை ஆவிக்குள்ளாய் நடத்துமே. எனக்கு எந்த வருமானம் இல்லாவிட்டாலும், எந்த வறுமையாக இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் எனக்கு முக்கியமே. எந்த பிரசன்னம் வேணுமா அல்லது பரிசு வேணுமா? எது உங்களுக்கு தேவை? தேவனுடைய பிரசன்னம் வேணுமா அல்லது பிரசன்ட் வேணுமா? தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இன்று பிரசன்னத்தை இழந்தபடியாத்தான் நாங்கள் பரிசை தேடி திரிகிறோம். அந்த பிரசன்னம் என்னோடு கூட இருந்தால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நிறைவாயிருந்தால் நான் ஆசீர்வாதமாக எப்பொழுதும் இருப்பேனே. ஏன் நமக்கு இந்த வேதனை, துன்பம், கண்ணீர், கவலை? ஏன் இந்த கடன் நெருக்கடிகள் என்றால் நாம் தேவனோடு இணைந்து ஓடவில்லை. நாம் உலகத்தோடு இணைந்து ஓடுகிறோம். உலகத்தை பார்த்து ஓடுகிறோம். உலக ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிறோமே தவிர சர்வல்ல தேவனோடு நான் இருந்தால் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்ற எண்ணம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. தேவனோடு, அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுக்கு மேலே சொல்லுகிற போது, காக்கைகளை பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, பரமபிதா அவைகளுக்கு உணவு ஊட்டுகிறார், நீங்கள் அவர்களை விட மேலானவர்கள் விசுவாசித்தவன் சொல்றாரு. நம்ம விசுவாசித்தவன் சொல்லுகிற அளவுக்கு தேவன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். அப்ப நாம் அவரை எவ்வளவு விசுவாசித்தவராய் பார்க்க வேண்டும். நாம் அப்படி பார்ப்பதில்லை. அப்படி பார்க்காதபடியாத்தான் இந்த துன்பம், இந்த முறுமுறுப்பு, இந்த கண்ணீர் போராட்டம். காலகாலமாக சேர்ச்சிக்கு வர்றீங்க, இன்னும் உங்களுக்கு வறுமை போகையில்லை, இன்னும் கண்ணீர் விட்டு போகையில்லை, இன்னும் முறுமுறுப்பு போகையில்லை, இன்னும் கடன் போகையில்லை. ஏன்? நான் தேவனோடு நடக்க இல்லை. நீங்கள் உலகத்தோடே நடந்து கொண்டிருக்கிறீங்க. தேவனோடு நடக்கிறவன் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். உலகத்தோடு நடக்கிறான், உலக ஆசீர்வாதமான அசுத்தங்களை சுதந்திரித்துக் கொள்கிறான். அவ்வளவுதான். உலகத்தில் காணப்படுற வேதனை, துக்கம், கண்ணீர், கவலை எல்லாம் சுதந்திரிச்சு. ஆனால் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். கர்த்தருக்குரியவன். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அடையாள அற்புதங்கள், அதிசயங்களை தான் பார்த்தாங்க. ஆனால் மோசேயோ தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தான். அந்த பிரசன்னத்தில், அந்த இணைப்பில், அந்த அன்பில் அவன் வளர்ந்தான். அதுதான் முக்கியமான. நீங்கள் அப்படி வாழுகிறீங்களா? ஆண்டவர் நெருக்கத்தில் வாழுகிறீங்களா? சாதாரண பக்கத்தில் இருக்கிற விசுவாசியோ கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. அப்படித்தானே? பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நேசிக்க முடியவில்லை. அவ்வளோத்துக்கு முறுமுறுப்பு, குழப்பங்கள். அப்போ எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்? நம்முடைய உறவு முக்கியம். தேவனோடான உறவு முக்கியம், மனுஷனோடான உறவு முக்கியம், அன்பு முக்கியம். இந்த 2 காரியங்கள் முக்கியம். தேவனோடான உறவு, மனுஷனோட. அதுதான் வேதம் சொல்லும். முதலாவது கற்பனையில் 2 கற்பனையாய் இயேசு மாற்றினார். எப்படி? முதலாவது, தேவனாய் கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடும் சேவிப்பாராய. 2வது, உன்னை நேசிப்பது போல் உன் அயலானை நேசி. அன்பு முக்கியம், இந்த உறவு முக்கியம். நாம் அப்படி இல்லை. அயலானோட சண்டை பிடிச்சிட்டு ஆலயத்தில் வந்து அல்லேலூயா சொல்லுவோம். அவனை பற்றி குறை சொல்லி ஆலயத்திலே வந்து சண்டை பிடிக்கிறாக்களும் உண்டு.
எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? தேவனோடான நெருக்கവും உறவும் முக்கியமாக இருக்கிறது. ஆனால் இஷ்டம் ஜனங்கள் எப்போயும் அப்போ அடையாளத்தமாக அதுபோல தான் இப்போ வர்றீங்களா நீங்கள் எல்லாரும்? ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது கிடைக்காதா? இதை கட்டித்தர மாட்டாங்களா, அதை கட்டித்தர மாட்டாங்களா, வீட்டுக்கு வேலி போட்டு தர மாட்டாங்களா, கூரை போட்டு தர மாட்டாங்களா, டொய்லெட் கட்டி தர மாட்டாங்களா? எங்கள் அப்பா வானத்தையும் பூமிப்படுத்த சர்வ வல்லவுடைய பிள்ளைகள் நீங்கப்பா. பிச்சைக்காரத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே. முதலில் தேவனுடைய ராட்சியத்தை நீதியை தேடுங்கள், ராட்சியத்துக்குரிய தேடுங்கள், தேவனுக்கு பிரியமானதை தேடுங்க. அப்பொழுது இதை விட கூட கொடுப்பார் என்று ஆண்டவர். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாழ கற்றுக்கொள்ளும். அந்த பிரசன்னத்தில் வாழுகிற போது நான் எந்த நெருக்கடியிலும் தேவன் என்னை நடத்துவார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு கஞ்சிரேன், தேவரே உம்முடைய கோலும் உன் தடியும் என்னை தேற்றுகிறது சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறான். பாருங்க, அவனுக்கு சாவை பற்றி பிரச்சனை இல்லை. என் அப்பா என்னோடு கூட இருக்கிறார், என் தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய நெருக்கடிகள் மத்தியில் அவர் என்னை தாங்குகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறாரே. தேவனுடைய பிரசன்னத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா, இல்லை மனுஷரை பற்றி பார்த்து கொண்டிருக்கீங்களா? வேதத்தை வாசிங்க, தியானிங்க. காலகாலமாக சேர்ச்சிக்கு வர்றீங்க, இன்னும் வேதத்தை பற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே, தேவனை அறியாமல் இருக்கிறீர்களே. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய வழிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வேதம் நமக்கு என் ஆத்துமாவை தேற்றுகின்ற நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். இந்த வேதம் என் மனமகிழ்ச்சி, என் சந்தோஷம், என் ஆறுதல், என் பலனாக இருக்கிறதே. என் அப்பா எனக்கு போதித்து கற்று நடத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? வேதத்துள்ள வாக்கு தத்துவம் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எப்படி? நான் தேவனோடு நடக்கிற போது, தேவனோடு இணைந்திருக்கிற போது, தேவனை பற்றி கொண்டு ஓடுகிறதா எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, நான் தேவ பிரசன்னத்தில் வாழ வேண்டும். தேவனுடைய வழிகளை வாழ்வதற்கு காலையில் எத்தனை பேர் நீங்கள் காலையிலேருந்து ஜெபம் பண்ணுகிறீங்க? ஜெபம் பண்ணிட்டு தான் மற்ற காரியங்கள் செய்கிறீர்களா? காலையிலிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தாவே என்னோடு பேசும், கர்த்தாவே இந்த நாளுக்குரிய காரியங்களை எனக்கு சொல்லித்தாரும் என்று ஆண்டவர் ஏற்கனவே அது நாளைய குறித்து நீ கவலைப்படாதே, அதுதான் நாளுக்குரிய பிரச்சனை, அதுக்கு இருக்கு, அது வேறு காரியம். இன்றே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியான அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனோட நெருக்கத்தில் நடக்கணும். நம்ம கிடைக்கிற நேரங்களில் வேதத்தை வாசிக்கணும், கிடைக்கிற நேரங்களில் வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தாவே நீர் என்னோடு பேசும் ஆண்டவர் என்று கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லித் தருவார். உனக்கு அறியாத, உனக்கு அறிவு கெட்டாத காரியங்களை கர்த்தர் நமக்கு போதிப்பாரே. நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்லை, உடனே ஓடிடுறது, உடனே யார்கிட்டையும் ஓடி கேட்கறது. ஆண்டவர்கிட்ட அமர்ந்து இந்த ஆண்டவர் என்னை போதியும், என்னை நடத்தும் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய மகா ஞானம் உள்ள ஆண்டவர் நமக்கு இருக்கு. ஞானத்தில் குறைவுள்ளவன் எவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுப்பவனும் எவரையும் கடிந்து கொள்ளாது தேவனை கேட்க கடவுள் என்று சொல்லி யாக்கோப்பு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறாரே. ஏன் ஆண்டவர்கிட்ட நாங்கள் கேட்க மாட்டோம்? சங்கீதம் 19 சொல்லுது, என் வேதம் பேதைகளை ஞானியாக்குறது என்று சொல்லுகிறார். பேதை முட்டாளாய் இருக்கிறவனே அற்புதமான ஞானியாய் மாற்றுகிறது இந்த வேதம். அப்படியானால் தேவத்தை கற்றுக்கொள்ள 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 நான் தேவனைப் போல் மாறிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனைப் போல் ஞானம் உள்ளவனாய் மாறுகிறேன், தேவனைப் போல் அன்புள்ளவனாய் மாறுகிறேன், தேவனைப் போல் இரக்கம் உள்ளவனாய் மாறுகிறேன். ஏன்? அவருடைய பிரசன்னத்தில் இந்த பிரசன்னில் நடக்க இல்லை. கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நான் வாழ இல்லை, ஆசீர்வாதத்துக்கு உரியவரோடு நான் வாழுகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எனக்கு முக்கியம் இல்லை, இது மறைந்து போகும். இந்த பூமியில் இருக்கும் வரை தான் இது இருக்கும். ஆனால் பூமியில் இல்லாத போதும் ஆண்டவரோடு நான் இருப்பேன். இப்பொழுது ஆண்டவரோடு இருக்கிறேன், பூமியில் இல்லாத போது அவரோடு கூட இருப்பேன். அதுதான் தேவனுடைய பிரசன்னம். மோசே தேவனோடு நடந்தான், அவருடைய முகத்தின் ஒளி பிரகாசித்தது, மக்கள் பார்க்கக்கூடாத அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. நீங்கள் தேவனோடு நடக்கிறீங்களா? அந்த பிரசன்னம் தான் நமக்கு தேவை. பவுல் தேவனோடு நடந்தான்.
அதனால் தான் சொன்னான். அந்த அந்த ராஜா வந்து கேட்குறான், நான் இந்த ஊழியத்தை கடினப்பட்டு பெற்றுக்கொண்டேன். பவுல் சொன்னான், இந்த உபத்திரவத்தை நான் உபத்திரம் படுகிறதுக்காகவே நான் பெருமைப்படுகிறேன். இந்த ஆண்டவருக்காக உபத்திரம் படுகிறதை நான் பெருமைப்படுகிறேன் சொல்கிறேன். இந்த சலாக்கியத்துக்காகவே நான் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் உபத்திரப்படுறபோது யாரை திட்டுறீங்க? ஆண்டவரை திட்டுறேன். இப்போ உபத்திரம் ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை இந்த ஆண்டவர் இங்கே ஒரு காலம் கஷ்டம் துன்பம் தார இல்லை. நாமளாக போய் விழுந்துடுற நம்முடைய ஆசை நிமித்தம் நாம் போய் விழுந்ததான் யாக்கோப்பு சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம சோதிக்கிறது இல்லை, நாமளாக போய் விழுந்துடுறது. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்தில் வாழ கற்றுக்கொள்ளும். அதற்கு நமக்கு தேவை தெவம், ஜெபம், தியானம். ஜெபிக்க வேணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் வேண்டா நம்ம இருக்கிற ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து இருக்கிற இந்த தேவை இந்த தேவை அந்த தேவை இது இல்லை. ஜெபம் ஜெபம் என்ற தேவனோடான உரையாடலப்பா, என்னை நடத்துமாப்பா, என்னோட பேசுங்கப்பா, இந்த வார்த்தைகள் விலங்குகளை சொல்லித்தாங்கப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்கப்பா, என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கப்பா, நான் வாழுகிற வாழ்க்கை நல்லா இருக்கா அல்லது உங்களை துக்கப்படுத்துகிறேனா, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. சில காரியங்கள் பாவங்களை நான் மேற்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் எனக்கு மனவேதனையாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இது ஜெபம். இது அப்படி இல்லை, எடுத்தால் விண்ணப்பம். ஆண்டவரே வீடுதாரும் வாசல்தாரும் வேலைதாரும் அதுதாரும் இதுதாரும், இதுதான் ஜெபம். ஆண்டவரோட சீர்படுங்க, ஒரு நண்பனை போல பேசுங்க. இயேசு சொன்னார், நான் உங்களை சிநேகிதன் என்றதே. சிநேகிதரோடு பேசுவோம், அரட்டை அடிப்போம் மனத்தியால கணக்கில். ஆனால் ஆண்டவரோடு பேசுகிறது தான் தூக்கம் வரும். ஏண்டா உறவு இல்லை. உறவு இருந்தால், உறவு நல்லா இருந்தால் நாங்கள் நிறைய பேசுவோம். ஒரு காதலர் காதையை பாருங்கள், 24 மணித்தியாலும் அதே சிந்தனை அதே நினைவில் இருப்பாங்க. ஏன்? அது அந்த விருப்பம், அந்த உறவு. ஆனால் தேவனோட உறவு நமக்கு என்ன? நிறைய பேருக்கு பேத்து தூக்கினோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் தூக்கம் அப்பா வருகுதுன்னு. அவ்வளோ தீருக்கு உறவு. தேவனோட நெருக்கத்தில் தேவனுடைய காலம் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியா நாட்களை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேவனோட நெருக்கத்தில் ஓடுங்க. ஏன்னா நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கையை மாறிக்கொண்டு போகிறது. ஆசீர்வாதமான வாழ்க்கையில் வர வர இன்னும் மோசமாகி கொண்டே இருக்கிறது நிலைமை. ஆண்டவர் வருகை சீக்கிரமாக இருக்கின்றது. ஆகவே தேவனை அறிகிற அறிவில் நாங்கள் பெருகும் போது கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். இந்த மக்கள் மத்தியில் ஒளியின் பிள்ளைகளாய் வாழ அழைத்திருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ தேவன் அழைத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கும்? நம்மில் தேவன் இருக்கிற போது வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, நம்மில் தேவன் இருக்கிற போது வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்தில் வாழவும் அந்த வெளிச்சத்தில் நடக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்னாரே, அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ தேவன் நமக்கு உதவி செய்யும். வெளிச்சத்தை மற்றவங்க என்னென்று கண்டுகொள்ளுவாங்க? எப்படி கண்டுகொள்ளுவாங்க? நம்முடைய குணங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய அன்பு வெளிப்படுத்த வேண்டும். வெளிச்சத்தை கொளுத்தி நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். நம் வாழ்வில் வெளிச்சத்தை மற்றவர்கள் காணுகிறார்களா? நம் வாழ்வில் கிறிஸ்துவை மற்றவர்கள் காணுகிறார்களா என்று பார்ப்போமா இருந்தால் அது நாம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற பரிசாக இருக்கும். நம்மையே தேவனுக்கு கொடுக்கிற பரிசாக இருக்கும். அந்த பரிசுக்குரிய பிள்ளைகளாய் வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் மத்தியில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இருளின் பிள்ளைகளாய், அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. கோபத்தின் பிள்ளைகளாய், எரிச்சலின் பிள்ளைகளாய், பொறாமையின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற போது அது மலையுள்ள பட்டணம் போல் பிரகாசிக்கும். என் தேவன் அதன் மூலம் மகிமைப்படுவார். அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய மகா பெரிய பரிசு. அந்த பரிசை கொடுக்க ஆயத்தப்படுத்துங்க. அருமையான நாளும் தேவன் உங்களோடு பேசியிருப்பான்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோடு பேச தேவன் கிருபை செய்வாராக. தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசி வழிநடத்துவாராக. ஆகவே கண்களை மூடி ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கேட்ட வார்த்தைகளை நாங்கள் செயல்படுத்தி அதன்படி வாழ எங்களை கிருபை தாங்கப்பா. அருமையான
வேளையிலும் ஐயா நாம் நம்மை உமக்கு பரிசு பொருளாய் ஒப்பு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். திருக்குமானை தந்தை உளவாய் அன்பு கூந்தீர். நாம் உம்மை நேசித்து அன்பு கூற எங்களுக்கு கிருபைதாரும். அருமையான காலை வேளையிலையா உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் மண்டியிட்டு நிற்கிறோம். எங்களை மன்னியும், தூய்மைப்படுத்தும், சுத்திகரியும். இன்னும் அதிகமாக உமது வழிகள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளை ஏதோ கிறிஸ்தவென்று சொல்லி வாழுகிற வாழ்க்கையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழும். உலகத்துக்கு சாட்சியாக எப்படி இருப்பது? போய் சுவித்தத்தை சொல்லுவதா? இல்லை. என்னில் மற்றொரு முதல் கிறிஸ்துவை காண வேண்டும். என்னில் கிறிஸ்துவின் அன்பை காண வேண்டும். என்னில் கிறிஸ்துவின் இரக்க சுபாவத்தை காண வேண்டும். என்னில் கிறிஸ்துவில் மனதுருக்கத்தை காண வேண்டும். என்னில் கிறிஸ்துவில் அன்பை காண வேண்டும். என்னில் கிறிஸ்துவில் மன்னிக்கிற தன்மையை காண வேண்டும். என்னில் கிறிஸ்துவில் விட்டு கொடுக்கிற தாழ்மையை காணவும். அப்படி காண்கிற போது அவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்வார். நீங்கள் அவர்களுக்கு மற்றவர்கள் முன்பாய் கிறிஸ்துவ சாட்சியாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.